வணக்கங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பாலை சீவுற கத்தி தான் பார்க்க போகிறோங்க. தென்னை மரத்துக்கு பனை மரத்துக்கு இந்த கத்தியில் தான் நம்ம பாலை சீவ போகிறோம். இந்த கத்தி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, இதுக்கு பேர் மடக்கு கத்தின்னு சொல்லுவோம். லாரி வில்லு பட்டையில் அடிக்கிறது உருக்கு கத்தின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா மடக்கு கத்தி. 2 தகரத்தை மடக்கி உள்ளே உருக்கு கொடுத்து அடிக்கிறத இதுக்கு பேர் தான் மடக்கு கத்தின்னு சொல்லுவோம். இல்லாட்டி வேல்கட்டு தகடு. வேல்கட்டு தகடை 2 சைடு இந்த சைடு வேல்கட்டு தகடு. இதுக்குள்ளே சென்டரில் பார்த்திங்கன்னா உருக்கு வச்சு அடிக்கிறதுக்கு பேர் தான் மடக்கு கத்தின்னு சொல்லுவோம். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது பாலை சீவுற ப்ரொஃபஷனலாக பாலை சீவுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த கத்தியை பற்றிய விளக்கம் தெரியுங்க. அதிகமாக மற்றவங்களுக்கு தெரியாது. ரேட்டு வேணுன்னா நீங்கள் கால் பண்ணி தான் கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம வீடியோ ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்குங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 வருஷம் கழித்து மறுபடியும் அதே ரேட்டு தான் கேட்பாங்க. அதனால தான் நம்ம ரேட்டு சொல்கிறதில்ல. தயவுசெய்து வேணால் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க. இது தென்னை மரத்துக்கு பனை மரத்துக்கு இதுக்கு எல்லாமே நீங்கள் பாலை சீவலாம். இதில் சீவும் போது பார்த்திங்கன்னா பாலை செவக்காது. இன்னுமே நின்று நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதிக டைம் பதநீர் கிடைக்குங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த கத்தி ஸ்பெஷலான ஒரு கத்தி நாம் தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அருவா பெட்டி பெல்ட்டு இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஒரே இடத்துல நாமளே தயார் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்குறோம். பனை மரம் தென்னை மரம் ஏறும் விவசாய நண்பர்களுக்கு மட்டுமே இந்த பதிவுங்க. நீங்கள் அதிகமாக அவங்க தான் இது வாங்குவாங்க நம்மக்கிட்ட. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பனை மரம் தென்னை மரம் ஏறுறவங்களுக்கு இது பாலை சீவர கத்திங்க. பாலை சீவரக்கு மட்டும்தான் ஆகுங்க. மடக்கு கத்தின்னு சொல்லுவோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க.